சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். புதிய ஊழியர்களையும் தமிழகத்தின் முதல்வரே, என்ன ஆட்சி என்ன ஆட்சி எதிர்கால வாக்குறுதி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி சொல்லி கேட்கிறோம். போயாச்சு போயாச்சு 20 ஆண்டு காலமாக போயாச்சு முதல்வரே, தமிழகத்தின் முதல்வரே, அழைத்து பேசு இந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் நியாயமான கோரிக்கையினை அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த அக்டோபர் 2025 வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதை போட்டு திராவிட மாடல் அரசு அத்தனையும் சரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் இவர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து நாம வந்து தெளிவாக உணர்ந்துதான் இருக்கிறோம். அப்ப இவர்களிடத்துல தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பாகவும் இன்று தொகுப்புதிய முழுநேர அலுவலக பணியாளர்கள் 1300 பேரின் வாழ்வாதாரம் காக்கவும் பணி பாதுகாத்திடவும் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிறோம். நான் மாநில தலைவர், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கம். 23 ஆண்டுகளாக எந்தவித குறையும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மாநிலம், மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் மாவட்டங்களில் உள்ள வட்டார வள மையங்களிலும் சுமார் 1300 பேர் வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு அடிப்படையிலும் இன சுழற்சி அடிப்படையிலும் மற்றும் அனைவரும் எழுத்து தேர்வு மூலமாகவும் முற்றிலும் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் முற்றிலும் முழு தகுதியுடன் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம். இதில் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர், புரோகிராமர், எம்எஸ் கோஆர்டினேட்டர், பிளாக் எஸ்எம்சி அக்கவுண்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ், ஓஏ இந்த பல பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். கல்வித்துறை சிறப்பாக செயல்படுவது நாங்கள் முக்கிய காரணமாகவும் இருந்து வருகிறோம். நாங்கள் 23 ஆண்டு காலம் பணி செய்ததும் அரசு எங்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை. எங்களுக்கு குறைந்த ஊதியமே கிடைக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் ரூபாய் 13,000 19,500 என்ற குறைந்த ஊதியமே நாங்கள் பெற்று வருகிறோம். இந்த ஊதியமானது எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு எந்த விதத்திலும் போதுமானதாக இல்லை. இது எங்களது சிறிய குடும்பமாக இருந்தாலும் அப்பா அம்மா மருத்துவ செலவு, பள்ளி குழந்தைகளின் கல்வி செலவு, இதர செலவுகளுக்கு போதாத மிகவும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு வருகிறோம். நாங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் எங்களுக்கு பணி நியமன ஆணை பெற்று நாங்கள் வேலை செய்து வருவதால் கண்டிப்பாக தமிழக அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்யும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் 45 வயது முதல் 55 வயது வரை கடந்தும் பணி செய்து வருகிறோம். இனிமேல் நாங்கள் வேறு வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே அரசு எங்களை கண்ணோக்கி
எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதே போன்று இதே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது. இதில் ஹரியானா, பஞ்சாப், மணிப்பூர், சிக்கிம், டெல்லி போன்ற அதிகமான மாநிலங்களில் இந்த துறையில் அனைத்து ஊழியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அதே போன்று நமது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் சத்துணவு ஊழியர்கள் பதிவுத்துறை எழுத்தராக பணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள். தொகுப்பூதிய பணியாளர்கள் MRP செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்து அறநிலைத்துறை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள். ஆகவே இதே போன்று கல்வித்துறையிலும் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இதன் மூலம் பல வழிகளிலும் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம். இந்த போராட்டத்தை அரசு கண்ணோக்கி எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்றும் தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு வழங்க மாண்புமிகு தமிழக கல்வி அமைச்சர் வழியாக எங்களுக்கு ஆவண செய்ய எங்களது வாழ்வாதாரம் நாங்கள் குறைந்த ஊதியத்திலே 23 ஆண்டுகளாக 10 முதல் 23 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறோம். எங்களுக்கு எங்களது வாழ்வாதாரம் பாதுகாக்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை நம்பிக்கையுடன் அரசுக்கு வைக்கிறோம். நன்றி.